தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுகிறேன். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாரெக்ஸ் விஐபி சேனல்லாம் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுபோக ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஒரு நம்ம கஸ்டமர் வந்து ஒரு வேல்யூபிள் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாரு. ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் அடுத்தவங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் பாருங்கள். என்ன விஷயம் அப்படின்னா, என்னோடய சேனலை என்னோடய சர்வீசஸை நானே அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நீங்கள் அவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னால் நல்லா இருக்காது. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ வந்து வீடியோவை லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோன்னு இல்லை, நம்ம போடுற எல்லா வீடியோவும் சரி, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டுமே நம்ம கொடுக்க போகிற விஷயம், சொல்ல போகிற விஷயம் தான் உங்களுக்கு வந்து நீட்டாக புரியும். ஸோ வாங்க நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்ட்ரோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் சிக்னல் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது, என்னென்ன பெனிஃபிட்ஸ், டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளைண்ட்டோட ஃபீட்பேக். ஸோ நான் சொல்ல போகிற கிளைண்ட்டோட நேம் வந்து கோபி. அவர் எந்த ஊர் எனக்கு தெரியாது. ஸோ வந்து கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி நம்மளோட சேனலில் யூடியூப்பை பார்த்து ஜாயின் பண்ணார். அவர் ஸ்டார்ட் பண்ண யூகிடி பார்த்தீங்கன்னா வெறும் $2500. அதாவது சொல்லப்போனால் ஒரு $27 சம்திங்கில் தான் ஜாயின் பண்ணார். ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் வந்து எனக்கு டெலகிராமில் ஒரு சந்தோஷமாக ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார். அன்பா, நான் வந்து ஒரு $2500 ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு $7500 ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு, அதை நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் பேசின ஆடியோ, நான் அனுப்பின சிக்னல்ஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து எல்லா நண்பர்களும் இப்படி வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஸோ வந்து நம்மளோட சர்வீசஸ் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணே, இது டிபி வந்து அன்ட் ஆகிடுச்சு, இதை எப்படி விட்டுறலாமா, இல்லை இந்த இடத்துல வந்து செல்ஃப் ஆப்ஷன் ஏதாவது போடலாமா, எப்படி விட்டுறலாமாண்ணே? டாப் லாஸ் கிட்ட அடிச்சுன்னா அப்படியே விட்டுருங்க, பெட்டர். அதுக்கு மேலே உங்களோட ரிஸ்க். ஓகேண்ணே, நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நான் அதே ஃபாலோ பண்ணிக்கிறேண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா, நான் நெக்ஸ்ட் டைம் போடும்போது 0.01 போடுறேண்ணா. அண்ணே வணக்கண்ணே, சிதம்பரத்துலேருந்து கோபிநாத் பேசுகிறேன். சிக்னல்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாம் பயங்கரமாக இருக்குது. சொல்லப்போனால் நான் வந்து ஃபுல்லாக பைனரி தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு டைம் குரூப் காலில் பேசியிருப்பேன். ஃபுல்லாக பைனரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நான் ப்ராஃபிட்டும் பண்ணேன், பட் ஆனால் அதை தாண்டி லாஸஸும் ஆச்சு, ப்ராஃபிட்டும் பண்ணேன். அப்படியாவது ஒரு மாதிரி மிக்சடாக போச்சு. பட் ஒரு கன்சிடென்சி இல்லை, அதனால் எனக்கு அதில் அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதிலே போயிடுச்சு. அது இல்லாமல் ரொம்ப பொறுமை வேணும் எனக்கு, அதில் ரொம்ப அந்தளவுக்கு பொறுமையாக உட்கார முடியல. ஒரு ட்ரேட் எடுக்கும்போது பக்குன்னு இருக்கு. பட் ஆனால் ஃபாரெக்ஸில் நீங்கள் கொடுக்குற சிக்னல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எடுத்து பண்ண முடியுது. சொல்லப்போனால் ஒரு முக்கியமான செலவுக்காக ஒரு $7500 எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் என் கையில் இருந்த பணம் வந்து வெறும் $2500. சரி, இதை வந்து ஒரு 2 மாதம் கழிச்சோ 3 மாதம் கழிச்சோ அதை நம்ம அந்த $7500 பணத்தை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்றது நினச்சிது. சரி, இந்த $2500 ஃபாரெக்ஸில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணது. எனக்கு தெரிஞ்ச அநேகமாக ஒரு 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் உள்ளே தான், 2 வீக்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து $86 வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு $14 சேர்ந்துருச்சுன்னா விட்ரா போட்டுருவேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, எல்லாம் உங்களோட சப்போர்ட் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ணே, என் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டேண்ணே, விட்ராவும் போட்டேன். ரொம்ப தேங்க்யூண்ணே. திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுவேண்ணே, திருப்பி சும்மா ஒரு $25 திருப்பி பழைய மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி என்னோடய ஒரு சில செலவுகளுக்கு திருப்பி பழைய மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதும். இதோட டார்கெட் ரீச் பண்ணிட்டேண்ணே, ரொம்ப தேங்க்யூண்ணா. ஸோ நம்ம வீடியோவில் பார்த்தோம் நம்ம கிளைண்ட் எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கார், எப்படி ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்மளோட விஐபி சேனலில் ஜாயின் பண்ணால் போதும். ஆரம்பத்துலேருந்தே விஐபி சேனல்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் விஐபி? விஐபி சேனல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஐபி சேனல் இஸ் எ ரிசர்வ்ட் சேனல் ஆர் ரிசர்வ்ட் குரூப். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 மெம்பர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 20 பேருக்கு ஸ்பெசிஃபைடாக இதிலேருந்து அப்டேட்டடாக எல்லாத்தையும் கொடுக்கறது தான் விஐபி சேனல். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா,
விஐபியில் வந்து ஃபஸ்ட் வந்து சிக்னல்ஸ் தான் நிறையா கொடுப்பாங்க. நான் நார்மல் குரூப் நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம 2 குரூப் வச்சுருக்கோம். ஒன்று வந்து பப்ளிக் குரூப்பு, யாரும் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ப்ரைவேட் குரூப்பு. ஸோ ப்ரைவேட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்னல்ஸ் இருக்கும், நிறைய அப்டேட்ஸ் இருக்கும். எப்போ க்ளோஸ் பண்ணணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எஜுகேஷன் பர்பஸஸ் எல்லாமே நிறையா இருக்கும். அதே இது பப்ளிக் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா எந்த வித அப்டேட்டும் இருக்காது. இதுதான் வித்தியாசம். விஐபி சேனல்ஸே ரிசர்வ் சேனல், அதாவது ஒரு ட்ரெயினில் போனீங்க அப்படின்னா ரிசர்வ் கோச் இருக்கும், அன்ரிசர்வ் இருக்கும். பே பண்ணி நீங்கள் வந்து ரிசர்வ்டுக்கு அப்கிரேட் பண்ணிக்கிடுவீங்க. நார்மலாக பே பண்ணுறவங்க வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதே ப்ரொசீஜர் தான். நம்மளை பொறுத்தளவுக்கு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விஐபி சேனலில் வந்து நம்ம எதுவும் பே பண்ணணும்னு தேவையில்லை. நம்மளோட ரெக்கமெண்டட் ப்ரோக்கரில் ஜாயின் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே அசஸ் தரும். இதோட டைம் டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா நிறையா விஐபி சேனல் இருக்குது. எல்லாமே ஒரு மாதத்துக்கு $20 அந்த மாதிரி பே பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட அப்படி கிடையாது. நம்மளோட ரெக்கமெண்டட் ப்ரோக்கரில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு லைஃப் டைம் சிக்னல்ஸ் வந்து ஃப்ரீ தான். ஸோ வந்து விஐபி சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிற நண்பர்கள் நம்மளோட லிங்க்கில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க டேரெக்டாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். சரி, ஓகே. அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து விஐபி சேனல்னால் என்னங்கிறத தெளிவாகவே பார்த்தாச்சு. இப்போது அந்த விஐபி சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். சரி, ஓகே. பெனிஃபிட்ஸ் ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பெனிஃபிட், நீங்கள் வந்து எந்த விதமான ட்ரேடராக கூட இருக்கலாம். அதாவது பிகினராக இருக்கலாம், அல்லது மிட்ரேஞ்ச் ட்ரேடராக இருக்கலாம், அல்லது ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கலாம். ஸோ வந்து இந்த 3 கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே நம்ம விஐபி சேனலில் ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங்கை பண்ணிக்கலாம். சில எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கு இது ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். மிட்ரேஞ்ச் ட்ரேடர்ஸுக்கு அனலைசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் வந்து நம்ம சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஓவராலாக யாருனாலும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி ட்ரேட்ஸ்லேயும் நிறைய ட்ரேட்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் ட்ரேட் இருக்குது, இன்ட்ராடே இருக்குது, அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேட் இருக்குது. ஸோ 3 விதத்துலேயும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சிக்னல்ஸ் கொடுப்போம். இன்ட்ராடே மட்டும் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் கண்டிப்பான முறையில் நம்ம கொடுப்போம். ஓகே. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான செட்டப். இப்போ வந்து நிறைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து தெரிகிறதில்ல எந்த பாயிண்டில் எக்ஸிட் ஆகணும், எந்த பாயிண்டில் என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்மளோட சேனலை ஜாயின் பண்ணுறது மூலமாக எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், எவ்வளோ ரிஸ்க் வைக்கணும், நீங்கள் ஒரு $10 லாஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம எவ்வளோ டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம வந்து கிளியராக சொல்லி கொடுத்துருவோம். அண்ட் தென் 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் டு டைம். அதாவது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, ஒரு நியூஸோ ஏதோ வந்து அஃபெக்ட் ஆகுது, அப்போது நம்ம டெலகிராம்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுங்கள், ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகுது, ட்ரெண்ட் வந்து மாறுது அப்படிங்கிற அப்டேட்ஸ் வந்து கிளியராக அவங்க கொடுத்துருவோம். 4வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண தேவையில்லை. அதாவது எனக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு டைமே இல்லை, சார்ட் வாட்ச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, பட் என்னால் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட சிக்னல்ஸை ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து விஷயமே கிடையாது. ஒரு $50 வச்சுனாலும் நம்ம விஐபி குரூப்பை ஜாயின் பண்ணிக்கலாம், $5000 வச்சுக்கவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துலையும் என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். இதுதான் முக்கியமான விஷயம். என்னை பொறுத்தளவுக்கு இதுதான் அப்டேட்டடான நியூஸ். அடுத்தடுத்து நம்ம வர்றதை என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம டெலகிராம் சேனல்லாம் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துட்டோம். இப்போது பெனிஃபிட்ஸ்னு ஒன்று இருந்தால் டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்கும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து விஐபி சேனல் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கண்மூடித்தனமாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருந்துடக்கூடாது. நம்ம கொடுக்குற சிக்னல்ஸ், அதாவது நான் ஒரு கோல்டில் ஒரு செல் சிக்னல் அப்படின்னு கொடுக்குறேன்னா உங்களோட சைட்லேருந்தும் நீங்கள் கண்டிப்பான முறையில் நல்லா அனலைசிஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். குரூப்பில் கால் வந்துச்சு அதனால் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் இருக்கக்கூடாது. அண்ட் தென் 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். நான் கொடுக்குற சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஹிட் ஆகுமா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சில கால்ஸ் ஹிட் ஆகலாம், சில கால்ஸ் ஹிட் ஆகாமலும் போகலாம். சில ட்ரேட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலாம். கண்டினியூஸாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கண்டிப்பான முறையில் வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ வந்து மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ மணி மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் ரேஷியோ. அதாவது உங்கள்கிட்ட $100 இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் 0.01 வச்சு தான் ட்ரேட் எடுக்கணும்.
உங்களால் லாஸ் பண்ணால் எவ்வளோ தாங்கிக்க முடியுமோ அதை மட்டும் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதாவது $200 போட்டிருக்கீங்க, $20 லாஸ் ஆயிடுச்சு, அதை என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அந்த லாஸஸ் வந்து ஏற்றுக்கணும். இல்லை அப்படிங்கிற முறையில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ட்ரேடிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஸ்க் தான். ஸோ வந்து மணியை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணால் மட்டுமே நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சிக்னல்ஸ் கொடுத்துட்டேன், கரெக்டாக தான் இருக்கும், 100% அக்யூரன்சி இருக்குன்னு நினச்சி நீங்கள் வந்து சைமல்டேனியஸாக, அதாவது என்ட்ரிஸ் வந்து அடுத்தடுத்து அதாவது மார்டிங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, தொடர்ந்து நீங்கள் வந்து என்ட்ரிஸ் வந்து கண்டிப்பான முறையில் எடுக்க வேண்டாம். நான் கொடுக்குற சிக்னல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக அனலைசிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. இது நீங்கள் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். ஸோ 5வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்கள் டைமை வந்து ரொம்பவே சேவ் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ ஒர்க் பண்ணலாம், உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுற டைம் இருக்காது, அந்த டைமில் உங்களுக்கு வந்து சூப்பர்பாக டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். 6வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் மணி வந்து சேவ் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் மிஸ் என்ட்ரியாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸஸ் சடனாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆகும். ஸோ கரெக்டான என்ட்ரி பாயிண்ட்டும் சரி, எக்ஸிட் பாயிண்ட்டும் சரி உங்களுக்கு வந்து கிளியராக கொடுத்துரும். லாஸ்ட்டு 7வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட். உங்களுக்கு ட்ரேடிங் ரன் ஆகிட்டுருக்கு, ட்ரேடிங் ரன் ஆகலை, அதெல்லாம் விஷயம் கிடையாது. உங்கள் ட்ரேடிங் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம்ஸ், எந்த கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம், அல்லது இந்த டெலகிராமில் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மேஜர் பெனிஃபிட்ஸ். ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்ருக்கோம் விஐபி சேனல்லாம் என்ன, அதில் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. சரி, ஓகே, இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்கும் கண்டிப்பான முறையில் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி வந்து உங்களுக்கு 200லேருந்து 400 பிப்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பிப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது. இது எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். நீங்கள் $100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு $5லேருந்து $15 கண்டிப்பான முறையில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். $1000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா $100லேருந்து $150 கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் சாத்தியம்தான். இந்த நிலையாக வச்சுக்கிறதும் வச்சுக்காமல் இருக்கிறதும் உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம கால்ஸ் எப்போ கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/7, அந்த திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே எப்போ வேணாலும் இருக்கலாம், நைட்டாகவும் இருக்கலாம், பகலாகவும் இருக்கலாம். ஸோ வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 அல்லது 2, வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கால்ஸ் தான் இருக்கும். ஸோ மேஜராக நம்ம வந்து இப்போ கால்ஸ் வந்து கோல்டெலாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம விஐபி சேனலோட பெனிஃபிட்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம விஐபி சேனலை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன். இப்போது நம்ம விஐபி சேனலை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ரெக்கமெண்டட் broker OctaFX அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன். அக்கௌண்ட் இல்லாதவங்க அந்த அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிவிட்டு, அதாவது அந்த லிங்க் வழியாக போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணால் போதும், உங்களை விஐபி சேனலில் வந்து அப்கிரேட் பண்ணிடுவேன். அதில் எனக்கு அது மற்ற ப்ரோக்கர்லேயே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு விஷயம் இருக்கிறவங்க என் டேரெக்டாக கான்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து ஆல்டர்னேட் வழி சொல்கிறேன். ஸோ சேனலை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற நம்பர்கள் கண்டிப்பாக நம்ம வந்து அஃபிலியேட் லிங்க்கில் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ப்ரோக்கரில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் எக்ஸிக்யூஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரேட் அண்ட் வின் அப்படிங்கிறது ஒரு லாட் இருக்குது. நீங்கள் லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் ஆனாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக டிஷர்ட்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் அண்டு ஐமேக் அந்த மாதிரி நிறையா கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. டெபாசிட் பார்த்தீங்கன்னா நிறைய மோட் இருக்குது. பேடிஎம், யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அண்ட் தென் ஈவன் நீங்கள் உங்கள் ஈக்விட்டி ஹையராக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கேஷாக டெபாசிட் பண்ணிக்கலாம், கேஷாக விட்ரா பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நம்ம இந்த மாதிரி இன்னும் சில அப்டேட்டுகளோட அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பப்ளிக் குரூப் இருக்குது, ப்ரைவேட் குரூப் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரேட் வந்து எப்போவுமே ரிஸ்க் தான். ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள், யாரையும் நம்பி காசு கொடுக்காதீங்க. உங்களோட ஸ்டைல், உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் பண்ணுங்கள். எப்போவுமே உங்களோட காசு உங்கள் பையில் இருந்தால் மட்டுமே அது வந்து சேஃப். ஸோ வந்து எல்லோரும் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராப்பராக ஏர்ன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.